இல்லை சொக்காரா, நான் தாலும் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். நண்பர்களே, இன்னைக்கு நாம் வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா பிக் பாஸ். பிக் பாஸை பற்றி என்னடா பேச வர பார்க்குறீங்களா? பிக் பாஸை பேசுறதுக்கு முன்னாடி இந்த தலையில் என்னடா துண்டு நெத்தியில் நட பட்டை நாமன்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை ஐயா, நாமத்தை போட்டுட்டாங்க ஐயா, நாமத்தை போட்டுட்டாங்க. நண்பர்களே, எது நடக்க கூடாதுன்னு நினச்சோமோ அது பிக் பாஸ் நடந்துருச்சு. எல்லாருக்குமே தெரியும், நம்ம டாக்டர் திவாகர், அதாவது அவரை பற்றி புறம் பேசின 70% பேர் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் பிக் பாஸில் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் நம்ம திவாகரோட ஹேட்டர்ஸுக்கு சந்தோஷம், அவரோட ஃபேன்ஸுக்கு சோகம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்லேருந்து திவாகர் அவர்களை தூக்கிட்டாங்க ஐயா. ஏன் தூக்குறாங்க தெரியுமா? அதாவது பிக் பாஸில் இருக்கிறதுல போய் 2ஆம் நாள், முதல் நாள்லேருந்து 2ஆம் நாள் வரைக்கும் பிக் பாஸில் உள்ளே போய் சண்டை போடுறதுலேருந்து கத்தி கத்தி பேசுறது, சண்டை போடுறது, அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் திவாகர் அவர் தான். இப்போ அதனால் அவரை எலிமினேஷன் பண்ணிட்டாங்க பிக் பாஸில் இருந்து. இது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ டாக்டர் திவாகர்னு வெளியே மீடியாவில் இருந்திருக்கலாம். இப்போ பிக் பாஸ் போய் நீங்கள் 2ஆம் நாளே வெளியே வாரீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய அசிங்கம். நீங்கள் பாருங்கள், திவாகர் அவர்களே, உங்களுக்கு மேலே பிக் பாஸில் போன சீசனில் வந்தவங்களாம் அசீம், அவர் உங்களுக்கு மேலே கோவப்பட்டவர். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு டெட்டில் ஒன்று கட்டிக்கலையா? அதாவது நீங்கள் வெளியே எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் உள்ளே இருக்கீங்க. உங்களை திருத்தணும், உங்களோட 100 நாளோட ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு பிக் பாஸில் 100 நாள் உங்களை உள்ளே வச்சு, அது ஒரு ஜெயில் மாதிரி தான். பிக் பாஸுங்கிற செல்லு கிடையாது, டிவி கிடையாது, உங்கள் எந்த சுதந்திரமானதும் கிடையாது. உங்களோட வாழ்க்கையை எப்படி நடத்துறீங்க, சோகமாக வாழ்க்கை எப்படி இருக்குது, சந்தோஷமாக வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிக் பாஸ். ஆனால் நீங்கள் அதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, வெளியே என்ன பண்ணுறீங்களோ அதே தான் உள்ளே போய் பண்ணுறீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, பிக் பாஸ் எப்படி உங்களை உள்ளே வைப்பாங்க, எப்படி நீங்கள் வின்னர் ஆவீங்க? அதனால் திவாகர் அவர்களோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய சோகம். திவாகரோட ஹேட்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி, திவாகர் பிக் பாஸ் விட்டு வெளியே போகிறார். சரியா? அதனால் சீக்கிரமாக ஹோரி கலையரசனுக்கும் இந்த நிலைமை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் அடிக்கடி உள்ளே உட்காந்து தூங்கிட்டு கிடக்காரு, வேலையை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குன்னு சொல்லி வரக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில் பிக் பாஸில் பார்ப்போம் நண்பர்களே. எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா சாதனா கதறிக்கிட்டு இருக்கு, பிக் பாஸில் திவாகருக்கு பதிலாக கொண்டு என்னை விட்டுருக்கலான்னு. இப்போ கடைசியில் எல்லாரோட சாமும் பழிச்சிட்டா பாருங்களேன். நீங்கள் வாயில் எல்லாம் விழுந்தாரு திவாகர், தண்ணி போகலாம். கடைசியில் பிக் பாஸ் விட்டு துரத்தி விட்டாங்களே, தலையெடுத்து எங்கே போய் சொல்ல. சரி, ரைட்டு, நடக்கட்டும், நடப்பது நன்மைக்கே. சரி நண்பர்களே, உங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பரடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.